ரீட் அலாங் ஆப். இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் முதல்ல ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ரீட் அலாங் ஆப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஆப் தான், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வணக்கம், என்னோட பேரு தியா. உங்க பிள்ளைங்க வாசிக்க கத்துக்க நான் உதவுவேன். உங்க பிள்ளைங்க எந்த மொழிய வாசிக்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தட்டுங்க. எந்த மொழி? தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ். அதை நம்ம சரி, பண்ணிக்கலாம். உங்க பிள்ளைங்க தமிழ் எந்த தகவல்களை சேகரிப்போம் என்பதையும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவோம் என்பதையும் தெரிந்து கொள்ள இந்த அறிவிப்பை முழுவதுமாக படிக்கவும். கேம் விளையாடலாம், கதை வாசிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் தமிழ் போனீங்கன்னா தமிழில் இருக்கிறதெல்லாம் வரும், நீங்கள் ரீட் பண்ணலாம். 10 மினிட்ஸ் ரீட் பண்ணணும் ஒரு நாளைக்கு. அது மாதிரி இங்கிலீஷை டச் பண்ணோம்னா இங்கிலீஷ் எல்லாம் வரும், அதுலேயும் நீங்கள் 10 மினிட்ஸ் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 3 கோடு இருக்குல்ல, டேஷ்போர்டு, இதை டச் பண்ணிங்கன்னா இது கீழே கூட்டாளர் குறியீடுகள் அப்படின்னு இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். இதில் கூட்டாளரை சேர்த்தல் இருக்குல்லையா, அதை டச் பண்ணுங்கள். அதில் நம்மளோட குறியீடு அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம பதிவு பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா தமிழ் இங்கிலீஷை ரீட் பண்ண வேண்டியது தான்.